அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணியில் 39 தொகுதிகளுக்கான பங்கீடு தற்போது முடிந்திருக்கிறது. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் 20 தொகுதிகளில் பாஜக போட்டி போடுவதாகவும் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். பாஜகவினுடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிக இடங்கள்ல போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டுல அதிகமான ஓட் ஷேர் இருப்பதாக இந்த தேர்தலில் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது பாஜகவுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் அவர்கள் அதிமுகவுடனான அந்த கூட்டணியோட சேர்ந்து நாம ஓட் ஷேரை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இருந்தாங்க. பட் பாஜகவுடைய தேசிய தலைமை வேறு திட்டங்கள்ல இருந்துச்சு. பாஜகவுடைய தமிழ்நாடு தலைமைக்கு அதிமுக கூட்டணியுடன் செல்வதில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுனால அந்த கூட்டணியை அவர்கள் வேண்டுமென்றே உடைத்து விட்டார்கள். ஆனால் அதை தேசிய தலைமை ரசிக்கவில்லை. இப்போ வேறு வழி இல்லாமல் பாமக மற்ற கூட்டணி கட்சியோடு இப்ப 20 இடங்கள்ல போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாமக தவிர மீதி எல்லா கட்சிகளும் சிறிய கட்சிகளாக தான் இருக்கிறது. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியோ அல்லது செல்வாக்கோ இருக்கக்கூடிய கட்சிகளாக இல்லை அப்படின்னும் போது பாமக ஒரு கட்சிக்கு மட்டும் 10 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஜக சார்பாக 20 தொகுதிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்பர் ஆக்சுவலி. இப்போ அந்த அடிப்படையில அவங்க கூடுதலான இடங்கள்ல நின்று அந்த ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையில தான் அவங்க முழுமையாக கவனம் செலுத்துகிறார்கள். அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப குறைவான சீட்ஸை தான் அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பது அந்த சமூகத்தினரிடையே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு ஒரு தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அணியில அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் என்னன்னா ஒரு 3 முதல் 4 தொகுதியில கேட்கறாங்க. 3-4 தொகுதிகளாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு சிம்பிள் கூட கிடையாது, ஒரு சின்னம் கூட உங்களுக்கு கிடையாது. ஆகவே உங்களுக்கு ஒரு தொகுதியை மட்டும் கொடுக்குறோம். அந்த தொகுதியும் கூட பாஜகவுடைய சின்னத்துல தான் நீங்க நிக்கணும். அதுதான் எங்களுடைய ஆப்ஷன்ஸ். நீங்க அதுக்கு ஓகே அப்படின்னா தான் ஓபிஎஸ்ஐ நாங்க சீட்ஸை கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.